நமக்கு பின் இந்த நாட்டை ஆளுநருக்கு ஒரு குழந்தையிலே மனவர்த்தினாங்க. மூதாதிகள் குழந்தை இல்லாமல் இருந்து சிவனை கோரி அரிதாய் தவத்தை செய்து அதன் மூலமா பிள்ளை பாக்கியம் பெற்றிருக்கின்றார். அப்படியா? அதனால் இந்த திரைத்திரையை அரசாங்கத்தை புத்திமந்திரம் நான் விநாசன பருவதை நோக்கி தவம் செய்ய. அப்படியா? சிவனை கோரி அரிதாய் தவத்தை செய்ய. படைத்தவர் அருணகிரி. அருணகிரிக்கு ஆண்டவனோ முருகன். முருகன் பிறந்ததோ சரவணை பொய்கை தரித்தவன் கங்கை. கங்கையை தரித்தவன் ஈசன். ஈசன் ஏறுவதோ ரிஷிபம். ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா. பிரம்மாவுக்கு மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை. வீணைக்குரியது நாதம். நாதத்துக்குரியவன் நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கழகம். கழகத்துக்குரியவன் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயினி. தாட்சாயின் கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்துக்கு உரியது உதிரம். உதிரத்துக்கு உரியவர் அரக்கர்கள். அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை காக்க ஒரு சக்கரம். ராவனுக்கு சிரசோ 10. பகவான் எடுத்ததோ 10 அவதாரம். ராமர் அழித்தார் ராவணனை. ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் வீற்றிருக்கும் அன்னை சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய இந்த சரஸ்வதி பொருந்திய கடாட்சம் பொருந்திய இந்த சபைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊர்ல ஏன்னா இது கலை சிறந்த ஊர். ஏனென்றால் இந்த ஊர்ல பெரிய பெரிய ஆசானங்கள்லாம் இருந்தாங்க. அவருடைய பாடலை மட்டும் ஒண்ணு பாடிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். தட்டத்தன தட்டத்தன
சேர்ந்த லோகநாத ஐயா அவர் தான். ஏன்னா அவர் இறந்து விட்டார், இருந்தாலும் அவர் புகழ் என்றைக்குமே நிலைத்திருக்கும். உங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய சிஷியன் அநேகோடி வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. ஆமாங்க. ஆமா, அனுதினமும் நான் என்ன செய்வது வழக்கம்? ஈசனை குறித்து அறியாத தவம் செய்வது வழக்கம். 12 வருடம் தவத்தில் அமர்வது, உண்ண உறவு இல்லாமல் சிவனையே கோரி தவம் செய்வது என்னுடைய வழக்கம். இந்த கண்டகௌசிகம் கண்டகௌசிகத்துல கண்டகௌசிக முனிவர். ஆமா, அப்படி இன்றைக்கும் சிவனை கோரி தவம் செய்ய வேண்டும். ஆமா, சிவனுக்கு 12 வருடம் வந்து கடுமையான தவம் புரிவது. ஆமா, நீங்க தவம் புரிய ஏன்னா வந்து ஒரு மாமரத்து அடியில தவம் புரிய போறீங்க. ஆமா, 12 வருடம் தவம் புரிஞ்சீங்கன்னா அந்த மாமரத்தை மாதிரி 4 மாதம் காட்டு பூவாகவும் 3 மாதம் பூவாகவும், ஆமா, 3 மாதம் கனியாகவும், பிஞ்சாகவும், 3 மாதம் கனியாகவும், 3 மாதம் பழமாகும். ஆமா, ஆக 12 வருடம் பழம் பழங்களுக்கு ஆகும். ஆனா 12 வருடம் மாமாத்தங்கிலேயே தவம் செய்வது வழக்கம். ஆமா, 12 வருடம் தவம் செஞ்சீங்கன்னா அன்ன ஆகாரம் உணவு இல்லாம தவம் செய்வீங்க. தவம் செய்ய நேரத்திலே அந்த கனியாகப்பட்டது தானாக உங்க கரத்துக்கு வரும், கரத்தில் வரும். அதை புசித்து விட்டு மறுபடியும் தவத்தில் அமர்வது, சிவனை கோருவது செய்வது. ஆமா, ஆகையால் சிவனுக்குரிய ஆமா ஆமா அமருங்க அமருங்க. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே.
அது யாராக இருப்பார்கள் சற்று தாராளமாக ஆக்கிட்டு சற்று ஓய்வெடுத்து செல்வார்கள் ஆண்டவா பரம்பொருளே ஸ்ரீநேற்றா உட்கார்ந்து வாங்கி பரம்பொருளே மகாதேவா தேடி திட்டு வழியில எடுத்து விட்டது போல அல்லவா இருக்கின்றது எனக்கு 10 கால்களுக்கு இத்தனை கால தூரம் நடந்து வந்திருக்கின்றானே என்று எனக்காக இந்த காட்டகத்தில் இந்த மாவட்டத்தின் கீழ் குளித்தோடு அமர்ந்து காட்சி கொடுக்கின்றாயா இறைவா மகாதேவா ஓம் நம சிவாய வாழ்க மனிதனை மனிதன் வணங்குவதா இறைவனை வணங்க வேண்டும். நானோ அடியார் சிவனுடைய அடியார் ஆகையால் நீ என்னை வணங்குவதா? நாங்கள் யாரப்பா? அப்பொழுது நீங்கள் சிவன் இல்லையா? இல்லையப்பா. அப்பொழுது தாங்கள் யார்? சிவன் அடியார். ஓ இதுவோ வனம் சண்ட கவிசிகவனம். கண்டகரி சிவனம் சண்ட கவிசிகவனம். ஆமாம், சண்ட கவிசிக வனத்திலே நீங்கள் சண்ட கவிசிக மகரிஷியா? சண்ட கவிசிக மகரிஷிதான். அடியே நவங்களையா உங்களை பார்க்கும் பொழுது அந்த பரமூர்த்தியை கண்ணார காண்பது போல அல்லவா இருக்கிறது. கண்டவா சகலரும் தூதி செய்யும் வாழ்க வாழ்க. எந்த வேலையா இருந்தாலும் எதற்காக இப்போது என்னை நாடு வந்திருக்கின்றாய்? ஐயா என் நாடு மகநாடு. மரகநாடு? மகநாடு. என் பெயரோ மரகத மன்னன். எனக்கு ஒரு மனைவிக்கு இருமணமே. இருமனைவி? ஆமாம் ஐயா. கற்பிணி பொற்பிணி என்ற மங்கையரை திருமணம் செய்தேன். எனக்கு பிள்ளை பாக்கியம் என்பதே கிடையாது ஐயா. தந்தை பாக்கியம் இல்லையா? நான் பிள்ளை இல்லாத பாக்கி இறைவா, இது என்ன சோதனை? 12 வருடம் உன்னை துதிப்பது, ஆகையால் 12 வருடம் ஒரு முறை மாங்கனியை புசிப்பது. இன்றோ 12 வருடம் ஆகிவிட்டது, மாங்கனியும் என் கையில் இருக்கின்றது. ஆகையால் புசிக்கலாம் என்று நினைத்தேன். வந்திருக்கின்றார் பிள்ளை என்று இல்லை என்று. இறைவா, நீதான் அவரை ரட்சிக்க வேண்டும். மரகதமன்னா,
கோபப்படாதே. மகரிஷியே இருக்கின்றது 12 வருடம் ஒரு முறை மாங்கனி பூட்பது வழக்கம். ஆகையால் இந்த மாங்கனியை உனக்கு தருகின்றேன். இதை பின்னமில்லாமல் யாராவது ஒருவர் தான் புசிக்க வேண்டும். ஆமா, புசித்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அடியே நந்தனம் செய்கின்றேன். ஆகட்டும். ஆஹா, வேடி வந்த செல்வம் வழியிலே கிடைத்துவிட்டது. முனிவர் சண்டை அவசியம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். 12 ஆண்டு அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் வனத்திலே காலத்தை இழுத்து சிவரே சிவரே என்ற நாமத்தை துதித்து காற்றை உருவாக கொண்டு இவர் தினமும் ஐயரை துதித்து வந்தார். இவர் கரத்திற்கு இந்த கனி இறங்கும். இந்த கரத்திற்கு இந்த கனியை சிவனுக்கு அறிவாகமாக படைத்து அதன் பிறகு இவர் உண்டு பசியாறுவது வழக்கம். அக்கனியை எனக்கு அளித்திருக்கின்றார். உனக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் போய் என்று உரைத்திருக்கின்றார் என்று சொல்கின்றேன். மனைமார்களை பார்க்கின்ற வருகின்றேன்.